தமிழக வேளாண் பட்ஜெட் விவசாயிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா, ஏமாற்றம் அளித்ததா? விவசாயிகளின் கருத்துக்களை கேட்கலாம். இந்த வேளாண் இயந்திர வாடகை மையங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது தான். அதுக்கு எவ்வளவோ கருவிகள் வாங்கிறதுக்கோ, வேளாண் இயந்திரங்கள் வாங்கிறதுக்கு, வாகனங்கள் வாங்கிறதுக்கெலாம் நிறைய திட்டம் போட்டு நிறைய அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே வேளாண்மை இயந்திரங்களை இன்றைக்கி நிர்வகிக்கிறதுக்குள்ள அதிகாரிகள் உள்ள உருப்படியாக இருக்காங்களான்னா இல்லை. இருக்கிற ஆளை வச்சு நிர்வாகம் பண்ண சொல்லுதாங்க. ஆனால் கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி வனத்துறைக்கு ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த வனத்துறையில் உள்ள ஊழியர்கள் பார்த்தா பற்றாக்குறை. அப்போ இவங்க நிதி ஒதுக்கியும் பிரயோஜனம் இல்லாத நிதி தான். இன்றைக்கி அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகள்லேயும் ஆள் பற்றாக்குறை, அதிகாரிகள் பற்றாக்குறை. அதிகாரிகள் பற்றாக்குறையில் இவங்க எத்தனை தான் நிதி ஒதுக்கினாலும் சரி தான், அதை நிர்வகிக்கவோ அந்த நிதி முழுமையாக விவசாயிகளை சென்றடைதா என்று பார்க்கவோ உரிய அதிகாரிகள் இல்லை. காரணம் இதான். ஒன்று, இந்த அதிகாரிகளை முழுசாக போட்டுட்டு இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கணும். இதுதான் விவசாயிகளோட ஆதங்கம். இந்த அதிகாரிகள் இல்லாமல் இவங்க நிதியை ஒதுக்கினது எந்த விதமான வகையிலையும் பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி வாடகை எந்திர மையம்னு ஒன்று அறிவிச்சிட்டாங்க. இந்த உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லுதேன். அந்த இயந்திரங்களை வாங்கி வச்சுருவாங்க, நிர்வாகம் பண்ண ஆள் கிடையாது. நாங்களே அதை கேட்க போனோம்னா நீங்களே ஆள் போட்டு செஞ்சுக்கோங்க அப்படிம்பாங்க. இப்போ நாங்கள் ஆள் போட்டு செஞ்சுறதுக்கு நீங்கள் எதுக்கு வாடகை வாங்கி வச்சுருக்கியே? வாடகை எந்திரமே வேண்டாம். மொத்தத்தில் நாங்கள் குறையும் அந்த தனியார் மையத்துட்டு போய் நாங்கள் அடிபட்டு போயிருக்கோம். அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகள்லையும் முதல்ல காலி பணியிடங்களை நிரப்பணும். காலி பணியிடங்கள் நிரப்பிக்கிட்டு அதுக்கடுத்து இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு விவசாயிகளுடைய கோரிக்கை. விவசாயிகள் வாழ்வாதாரத்துக்கென்று எந்த திட்டமும் அறிவிக்கவில்லை. இதில் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளோம். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அனைத்து விவசாய பயிர்களிலும் 5 லட்சம் தள்ளுபடி அறிவித்தார். ஆனால் இன்றைய பட்ஜெட்டிலும் அது அறிவிக்கப்படவில்லை, திட்டம் கொண்டு வரப்படவில்லை. இன்று விவசாயிகள் விவசாயம் செய்யவில்லை என்றால் உணவில்லை. அந்த உணவு உற்பத்தியிலிருந்து வேறு மட்டும் வறட்சியாக காணப்படுது. மழை இல்லை, போட்ட வேர்களத்தும் போய்விட்டது, என்னமே இல்லாத போயிடுச்சு. இப்படி சூழ்நிலையில் எங்களுக்கு நீ அந்த விதமான பலன் கொடுக்கிற திட்டம் இது இல்லை. அதனால் இந்த பட்ஜெட் நாங்கள் முழுக்க விவசாயம் புறக்கணிக்கிறோம். இலவச மின்சாரம் தொடர்ந்து அளிக்கப்படும் என்பதை நாங்கள் விவசாயிகள் சங்கம் வரவேற்கிறோம். அதிலும் எங்களுக்கு மின் இணைப்புகள் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு இல்லாததை வருத்தத்தை தெரிவிக்கிறது. பன்றிகள் நமது மாவட்டத்தில் பெரிதும் விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது. அது சம்பந்தமாக நாங்கள் விவசாயத்துறை கருத்து கேட்பு அமைச்சரிடம் மனு அளித்துள்ளோம். அதில் வனவிலங்கு சட்டம் பர்பின் சட்டத்தை 3-4 பிரிவிலிருந்து 5 பிரிவாக மாற்ற சொல்லி நாங்கள் கொடுத்திருந்தோம். அதுக்கு உண்டான எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை.